கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதம் 107:41 வசனத்தை வாசிக்க கேட்போம். எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார். பிரியமானவர்களே, இங்கே ஒரு நீதிமானுக்கு, ஒரு ஆவியில் எளிமை உள்ளவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவனுக்கு, தேவனுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷன், அவன் எளியவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். இங்கே எளியவன் என்றால் ஏதோ வறுமையிலே இருக்கிறவன் என்று மாத்திரம் அல்ல, குணாதிசயத்திலே ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று மத்தேயு 5:3 நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டால் அங்கே லோத்துவிடத்திலே வந்து, நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நாம் சகோதரர்கள், நமக்குள் சண்டை வேண்டாம் என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஈசாக்கு தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். யோசேப்பு தன்னை தாழ்த்துகிறதை நான் பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்கள், எளிமை உள்ளவர்கள், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், இவர்கள் பிரியமானவர்களே, இவர்களை ஆண்டவர் சிறுமையினின்று எடுத்து என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த சிறுமை என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வியாதி, வீக்கனம், வேதனை, நிந்தை, அவமானம் போன்ற எல்லா விதமான காரியங்களிலும் பிரியமானவர்களே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறவர்களை கர்த்தர் அவற்றிலிருந்து எடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த எளிய சுபாவம் உள்ளவனை கர்த்தர் சிறுமையிலிருந்து அவர் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பார்க்கிறோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் கூட அவர் உட்கார பண்ணுகிறார் என்று சொல்லி சங்கீதம் 113ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த எளியவன் கூப்பிடும்போது சங்கீதம் 69:33 பார்க்கிறோம், அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். பிரியமானவர்களே, சங்கீதம் 72:12 பார்க்கிறோம், கூப்பிடுகிற எளியவனை விடுவிக்கிறார். இந்த எளியவன் பிரியமானவர்களே, அவன் விண்ணப்பம் செய்யும் போது, அவன் எளிமையாய் ஒரு வாழ்க்கை வாழும்போது, அவன் கூப்பிடும்போது, விண்ணப்பிக்கும் போது கர்த்தர் கேட்கிறார், விடுவிக்கிறார், அவனை உயர்த்துகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனை சிறுமையிலிருந்து எடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிறோம், இப்படி சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவது இல்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகளிலே பார்க்கிறோம். அங்கே 3ஆவதாக அவனை உயர்ந்த இடத்திலே வைக்கிறார். சிறுமையினின்று அவனை எடுக்கிறார். பிரியமானவர்களே, 2ஆவதாக அவனை உயர்ந்த இடத்திலே வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
சங்கீதம் 91:14 பார்ப்போம் என்று சொன்னால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை நான் உயர்ந்த இடத்திலே நான் வைக்கிறேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடினால் அவனை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 29 25 கர்த்தரை நம்புகிறவனையோ, பிரியமானவர்களை, உயர்ந்த இடத்திலே வைக்கிறார். இந்த எளியவன் கர்த்தரை நம்புகிறவன், கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறவன், அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவன், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவன், விண்ணப்பம் செய்கிறவன், அவனுடைய சுபாவத்திலே தாழ்மை, எளிமை, அவன் அப்படிப்பட்டவனாக அவன் இருக்கிற நிமித்தமாய் கடைசியாக நாம் பார்க்கிறோம், மூன்றாவதாக அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குகிறார் என்று சொல்லி சங்கீதம் 107:41 நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே சங்கீதம் 107:38 பார்க்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதியும் பெருகுகிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் 36:37 பின்பகுதியிலே பார்க்கிறோம், அவர்களை அவர் மந்தை பெருகுகிறது போல அவர்களின் மனிதரை பெருக பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 6:14 நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இங்கே 3 விதமான ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். அவனை சிறுமையினின்று எடுத்து அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவனுடைய வம்சங்களை, அவன் சாதி ஜனங்களை, அவனுடைய கற்ப பிறப்புகளை, அவனுடைய எதிர்கால சந்ததிகளை அவர் மந்தையைப் போல பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி இந்த வேளையிலே நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே, இந்த எளியவனுக்கு இருக்க வேண்டியதான குணாதிசயம், தாழ்மை, பொறுமை, சாந்தம், இவைகளினால் என்னை நிரப்பும் சுவாமி. ஆவியின் கனியினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவை போல நான் சாந்தமும் மன தாழ்மையும் உள்ளவனாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல நான் எல்லாவற்றிலும் பொறுமையாய் பொறுத்து போகிறவனாய் என் இருதயத்தை மாற்றும். அப்பொழுது பிரியமானவர்களே, நம்முடைய சிறுமை மாறும். நாம் உயர்ந்த அடைக்கலத்திலே, கர்த்தரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. உயர்ந்த அடைக்கலத்தில் நம்மை வைக்கிறார். நம்முடைய வம்சங்கள் எல்லாம், நம்முடைய சாதி ஜனமெல்லாம், நம்முடைய குழந்தை குட்டிகள் எல்லாம் கர்த்தரால் பெருக பண்ணும்படியாய், ஆசீர்வதிக்கும்படியாய் அனுகிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்துக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எவ்வளவோ படித்திருக்கலாம், எவ்வளவோ வசதியில் இருக்கலாம், அல்லது ஏழ்மையில் இருக்கலாம். நாங்கள் எப்படி இருந்தாலும் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் இருக்க, தாழ்மை உள்ளவர்களாய் இருக்க, பொறுமை உள்ளவர்களாய் இருக்க, சகிக்கிறவர்களாய் இருக்க, எங்களுடைய குணாதிசயங்களை மாற்றும்படி, மறுரூபப்படுத்தும்படி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்களை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் அதிபதிகளோடு கூட சிங்காசனத்திலே உட்கார பண்ணுகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்கிறவராய் இருக்கிறீர். எங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை ஆண்டவரே. தகப்பனே, கூப்பிடுகிற எளியவனை நீர் விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். அவனுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராய் இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலை வைக்கிறான் என்ற வார்த்தையின்படியும் சுவாமி, கர்த்தர் நித்தமும் எங்களுக்கு அனுகிரகம் செய்திருளும்படி எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய எதிர்கால சந்ததிகளையும் ஆண்டவரே, நாங்கள் ஆத்துமா ஆதாயம் செய்யக்கூடிய அந்த ஆத்துமாக்களையும் சுவாமி நீர் ஆசீர்வதிக்கவே, நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருகவே பெருக பண்ணும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.